கோபத்துடன் அம்மாவின் நம்பருக்கு டயல் செய்தாள் அனிதா. அந்த பக்கம் கடும் கோபத்துடன் அவளது அம்மா கத்த துவங்கினாள். என்னடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு உங்க அத்தைக்காரிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க. கல்யாணம் வேணாம், உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா, அது இதுன்னு பேசியிருக்க. பூ வச்சுட்டு போன அன்னையில இருந்து நிம்மதியே போச்சு எனக்கு. நிறுத்தாமல் கத்தினாள் கற்பகம். அம்மா அம்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துற? நான் சரியாதான் பேசினேன், உனக்கு தான் புரியல. அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீயே கல்யாணத்தை நிறுத்திடுவ. என்ன சொல்ற? அவன் மோசமானவனா? உங்க அத்தைக்காரி அவ மகன் நல்ல தருமருன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறா. ஆமா, அவன் தருமரு, நீ வேறம்மா. அவனே ஒரு உருப்படாதவன். ஏய், அப்படிலாம் பேசாத. உங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா, அவங்க மகன் லட்சணத்துக்கு கோபம் வேற வருமா? சும்மா இருடி. ஆம்பளை இல்லாத வீடு, அவங்க தம்பி பிள்ளைன்னு தான் உனக்கு பூ வச்சுட்டு போயிருக்கா. ஏமா நீ வேற எப்ப பார்த்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு ஆம்பளை இல்லாத வீடுன்னு ராகம் பாடுற? இதுதான் எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. இப்ப அப்பா இல்லைன்னு நாம என்ன செத்தா போயிட்டோம்? நீ தனியா தானே வளர்த்த, அப்புறம் என்ன? ஏய், என்னடி இப்படி பேசுற? எல்லாரும் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்க, அதெல்லாம் மறக்க கூடாது. மறக்கலம்மா, அதுக்காக அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமா, என்ன உதவி பண்ணாங்க? உன்னை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. நீ ஆம்பளை இல்லாதவ ஆம்பளை இல்லாதவன்னு சொல்லி சொல்லியே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. இருக்கலாம், ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றியா? அப்படி சொல்ல நான் ஒன்றும் முட்டாள் இல்லம்மா. அவன் சரியான குடிகாரன். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். வேலைக்கும் போகல. நீ என்னை எம்காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்க. என்னை வச்சு மகன் வாழ்க்கைய செட்டில் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. என்னடி என் தலையில இடிய இறக்குற? உங்க அப்பன் குடியால தான் அழிஞ்சான். புரியுதா உனக்கு? உன்னை ஆம்பளை இல்லாதவன்னு சொல்லி மட்டம் தட்டி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நீ பூ வச்சுட்டு கல்யாணம் நின்னா அசிங்கம்னு நினைச்சு பயப்படுவ. அதுக்காகத்தான் அவசர அவசரமா பூ வச்சிருக்காங்க. என்னடி என்னென்னமோ சொல்ற? இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னா உங்க அப்பா வீட்டு சொந்தமே இல்லாம போயிடுமே. அதுக்காக என்ன குடிகாரனுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்பட சொல்றியா? அப்படி சொல்லலடி. நீ எப்படி சொன்னாலும் சரி, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து உன்கிட்ட தான் பேசுவாங்க. ஆம்பளை இல்லாதவன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. உன் இஷ்டம். அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்கிறேன். ஏய், என்னடி நான் சொல்ல? அது உன் இஷ்டம். இணைப்பை துண்டித்தாள் அனிதா. கற்பகத்தின் போன் மீண்டும் சினுங்கியது. எடுத்தாள் அவளது கணவரின் அக்காதான். ஏய் கற்பகம், என் தம்பி இல்லைன்னு அம்மாவும் மகளும் ஆடுறீங்களா? ஆம்பளை இல்லாத வீடு தானே? ஆமா அண்ணி, ஆம்பளை இல்லாத வீடு தான். ஆனா அறிவில்லாத வீடு இல்ல. அங்க அண்ணனும் நீங்களும் சேர்ந்து தானே உங்க பிள்ளைய வளர்த்தீங்க. ஆம்பளை இல்லாத வீடுன்ற அடையாளம் எங்களுக்கு இல்ல. என் மக படிச்சிருக்கா. அது ஆம்பளை துணையை விட 1000 மடங்கு மேல். சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை துண்டித்தாள்.